ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெங்காய சட்னி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு, அது இல்லாமல் முடக்கத்தான் தோசை அது கூட காலை டிஃபனுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். வெங்காய சட்னி மற்றும் முடக்கத்தான் தோசை தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் தோசை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்ஸ், மெயினாக இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. இதெல்லாம் இந்த முடக்கத்தானை அரைச்சி நம்ம மாவில் ஊற்றி தோசையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது. இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த செரிமான பிரச்சனை, அப்புறம் தோல் நோய், அந்த மாதிரி பிரச்சனை, அதுக்கப்புறம் வீக்கம், முடக்குவாத வீக்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இது கிளியர் பண்ணும். இதில் நம்ம வெங்காய சட்னி, தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்குறோம். ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புளிலாம் வைப்பாங்க. ஆனால் நான் இதில் சேர்க்கலை. காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது பிடிக்காது. புளி வச்ச ஒரு மாதிரி புளிப்புத்தன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. நம்ம முடக்கத்தானை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை மாவுலேயே நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றி முடக்கத்தான் தோசை ஊற்றியாச்சு. தாளிப்புக்கு நம்ம எண்ணெய், கடுகு போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணும். பெருங்காயம் நம்ம அடிக்கடிக்க உணவில் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த புடிப்புலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே கையெல்லாம் வலிக்குது அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த பெருங்காயம் கிளியர் பண்ணும். அதனால் உணவில் நம்ம அடிக்கடிக்க நம்ம இந்த பெருங்காயத்தெலாம் எடுத்துக்கணும். சாம்பாரில் கூட பயிரெலாம் வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெருங்காயத்தெலாம் நிறைய ஆட் பண்ணணும். சளி இருமல் பிரச்சனையே இந்த முடக்கு இது கிளியர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.